வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு புதிய மாடல் சிவன்கண் வயர் கூடையோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 3 ரோல் பக்கமாக ஒயர் தேவைப்படும். நல்ல ஒரு மார்க்கெட் சைஸ் கூடைக்கே நமக்கு கிடச்சிருக்கு. மாடலும் ரொம்ப புதுசாக இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஒரு டிசைனும் சைடில் ஒரு கலர் வர மாதிரியும் நம்ம போட்டிருக்கோம். அடி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பெரிய சைஸாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய திங்ஸ் நம்ம கேரி பண்ணிக்கலாம். பேஸ் ஃபுல்லுமே நான் எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இதில் நடுவில் மட்டும் 2 லைன் க்ரீன் யூஸ் பண்ணி அடி போட்டு முடிச்சுக்கிறோம். இது கீழே நம்ம நார்மல் மெத்தட்லேயும் மேலே கிராஸ் கட் மெத்தடில் சிவன்கண் மாதிரியும் நான் இந்த கூடையை போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த கலர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டேன். 4 ஒயராக நம்ம பாருங்கள், கூடையோட மேல் பாகத்தில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி கிராஸ் கட் மெத்தடில் நம்ம போடலாம். இதுக்கு நான் ரோஸ் கலர் ஒயரை 4 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு மேலே டிசைன் இப்படி தான் வரும். கீழே இந்த பூ டிசைனும் நான் இந்த சிவன்கண் கூடைக்கு பாருங்கள் பார்டர் மாதிரி கீழேயும் மேலேயும் நான் கூடையோட ஃபினிஷிங்கில் நான் போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் கூடை இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சைடில் நமக்கு ஃபுல்லும் இது போல் எல்லோ கலரில் இருக்கும். அந்த எல்லோ கலருமே நம்ம ப்ளைனாக விடாமல் நடுவில் 2 ஒயர் நம்ம க்ரீன் கொடுத்ததுனால இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கிது. ஸோ ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கூடை இது. நார்மல் நாட்டை விட எப்பயுமே சிவன்கண் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒயரெல்லாம் சொருகி முடித்து கட் பண்ணிட்டேன். ஹேண்டிலுமே உருட்டு கைப்பிடி நான் போட்டிருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஒயர் யூஸ் பண்ணி உள்ளே ஒயர் கொடுத்து உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். பட்டன் அடித்து ஹேண்டில் ஒயர் கொடுத்து டைட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஹேண்டில் இது. நமக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி போட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது. நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கும் கை சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்த உருட்டு கைப்பிடி பிடிக்கிறதுக்கு. இதனோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 28 ஒயர் நான் க்ரீனில் கட் பண்ணியிருக்கேன், 9.25 ஸ்கேல் அளவில். ஸோ அந்த அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ ரன்னிங் ஒயராக நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இது பேஸ் நார்மல்லையும் மேலே கிராஸ் கட்டும் போடுறோம். அப்படிங்கிறதுனால 4க்கு 4 எண்ணிக்கையில் தான் நான் போடணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் நான் 28 வச்சுருக்கேன். பேஸோட லைன் அகலத்தில் பார்த்திங்கன்னா 12 லைன் வச்சுருக்கேன். பாருங்கள், அடியிலையுமே நம்ம இது போல் பட்டன் அடிச்சிட்டோம்னா கூடைகள் ரொம்ப தேய்மனாகாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ 12 லைன் பேஸ் போட்டுட்டு 28 லைன் ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம கூடையை மேலே 4க்கு 4ங்கிற மாதிரி பிங்க் ஒயர் கொடுத்து ஒரு லைன் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கட் மெத்தடில் கூடையோட ஹைட் ஃபுல்லுமே போட்டு முடிச்சிடலாம். நமக்கு பாருங்கள் டிசைன் பார்க்குறதுக்கு நடுவில் இது போல் தான் இருக்கும். நான் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவை நான் டீட்டெயில்டாக போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ. நான் ஒவ்வொரு வீடியோவாக இதுக்கு அடுத்து நான் போடுறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைடில் மட்டுமே நமக்கு 4 சைட்லேயுமே இது போல் டைவர்ஷன் நாட்டு வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த டிசைன் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கலரும் சைடில் ஒரு கலரும் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டைவர்ஷன் நாட் போட்டு இந்த டிசைனை போடும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இது ரொம்ப ஈஸியாக போட்டலாம். இதுவும் ஒரு பெரிய சிரமம் கிடையாது. நம்ம கலரை அப்படி சேஞ்ச் பண்ணணும் மட்டும்தான் நமக்கு எல்லோ கலரு இந்த ஃப்ரண்ட் சைடு வராமல் நம்ம சைட்லேயே இருக்க மாதிரி நம்ம போட்டு முடிக்கலாம். பாருங்கள், நமக்கு சின்ன சின்ன டைமண்ட் வர மாதிரி இந்த டிசைன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூ போட்டுக்கலாம். நம்ம உள்ளே ஒரு 5-6 லைன் எந்த லென்த்து தேவையோ அந்தளவுக்கு ஒயரை சொருக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை ஃபுல்லுமே கட் பண்ணி கூடையை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒரு லைன் உள்ளே ஃபுல்லுமே மடித்து சொருகிருங்க. ஸோ கூடை ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ஸோ உங்களுக்கும் இது போல் கூடைகள் மற்றும் ஒயரு பீட்ஸு தேவை அப்படின்னா 8489753986 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.